9,000 கோடி யாருக்கு என்னத்தை கொடுத்தீங்க? அதையும் ஆட்டையை போட்டுங்க. 1,300 கோடி, அப்புறம் ஒரு 1,300 கோடி எடுத்தான். மொத்தம் 2,500 கோடியை ஆட்டையை போட்டான் ஊழல் ராஜா. கனிமொழி உங்களுக்குலாம் இருக்குமா? என்ன இது கொஞ்சம் சும்மா இது ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர்லாம் பார்க்காதீங்க, நொந்துருவீங்க. என்ன ரஜினி ஸ்டைலில் சொல்லுவாங்க மட்டும் நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிற பார்க்கறனால தான் இன்றைக்கி வந்து நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எங்களை விரும்புகிறாங்க, எங்களோட அன்புக்கு வேறு ஏங்குறாங்க. அன்பை அரவணைக்கிறோம், அன்போடு இருக்கிறோம், அன்பை நேசிக்கிறோம். யார் சேர்த்தையும் நாங்கள் வந்து பிடிக்கல. ஓகேவா? அயோக்கித்தனம் பண்ணுறவன் அயோக்கித்தனம் தடி எடுத்தவன் தடியில் தான் அவனுக்கு அவன் புத்தியை அவனே அனுபவிச்சுட்டு போயிடுவான். யாரையும் ஒருத்தர் மட்டமாக பேசக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கொள்கையை. எங்களுடைய கதவு ஜன்னல் எல்லாமே ஓப்பன் ஃபேஸ். ஓகேவா? அப்போ வந்து இது எங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஓப்பனாக இருக்குது, ஓப்பன் திறந்துருக்கு. நீங்கள் வந்து பார்க்குறதுனா உங்களுக்கு யாரோட வேணாலும் இயக்கத்தில் இருக்க மக்கள்லாம் நீங்கள் வந்து சேரலாம். எல்லா அணியுமே வந்து சேர்றாங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து சேரணும்னா உங்களுக்கு வந்து அதை நீங்கள் உரிமையோடு சேர்ந்துக்கலாம். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எத்தனை எல்லாமே போய் சேர்ந்துருக்காங்க. நாங்கள் வந்து பல்லடத்த மாநாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா 11 லட்சம் பேர்த்தோட சேர்ந்து இன்றைக்கி வழி நடத்திட்டு இருக்கேன். வெற்றிலை இயக்கம்னு சொல்லி பாரம்பரியமாக 60 வருஷமாக வழி நடத்திட்டு இருந்தாங்க ரசிகர் மன்றத்தோட. ஸோ அதைத்தான் நாங்களும் வந்து வழி நடத்திட்டு. அதனால் எல்லோரும் அன்பை நேசிக்கணும், அன்பை சுவாசிக்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் 100 கோடி 140 கோடியும் சொந்தங்களுக்கே அப்படின்னு சொல்லி, யாருக்கு 140 கோடி மக்களும் யார் தப்பாக குறைவாக பேசினாலும் நான் வந்து தட்டி கேட்பேன் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜெய்ஹிந்த், குடார்த்தம். தேங்க்யூ.